கனடா, ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகளோட மொத்த மக்கள் தொகையை விட பெரிய ஒரு கூட்டம். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றாங்கன்னு நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. ஆமா, கேக்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. கரெக்ட். ஏஞ்சல் ஒன் இன்னைக்கு வெறும் ஒரு பங்குச்சந்தை தரகு நிறுவனம் கிடையாது. 3.7 கோடி யூசர்ஸ், அதாவது 37 மில்லியன் வாடிக்கையாளர்களை கொண்ட ஒரு மாபெரும் ஃபின்டெக் சாம்ராஜ்யம். கண்டிப்பா. பிக் மை ஸ்டாக்ஸ் சேனலுக்காக நாம செய்ய போற இந்த விரிவான அலசலோட நோக்கம் வெறும் எண்களை படிப்பது கிடையாது. ரைட், அது போர் அடிச்சிரும். ஆமா. ஏஞ்சல் ஒன் நிறுவனத்தோட Q4 FY26, அதாவது மார்ச் 2026 முடிவடைந்த காலாண்டோட நிதிநிலை முடிவுகள், அவங்களோட இன்வெஸ்டர் பிரசன்டேஷன், அப்புறம் சமீபத்திய போர்ட் மீட்டிங் முடிவுகள், இந்த ஆதாரங்களை அடிப்படையா வச்சு ஒரு நிறுவனமா அவங்க எந்த திசையை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படிங்கறத டீகோட் பண்றதுதான் நம்ம மிஷன். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. ஏன்னா பங்குச்சந்தை தரகராய் இருந்த ஒரு நிறுவனம் எப்படி இந்தியாவின் மூலை முடுக்கெல்லாம் சென்று 3.7 கோடி வாடிக்கையாளர்களை தன் பக்கம் ஈர்த்தது அப்படிங்கிற பின்னணி ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு. எக்ஸாக்ட்லி. அந்த 3.7 கோடி அப்படிங்கிற பிரம்மாண்டமான நம்பரை புரிஞ்சுக்க நாம முதல்ல ஏஞ்சல் ஒன்னோட பேலன்ஸ் ஷீட்டை விட்டு வெளியே வரணும். அதாவது இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்புல நடந்துள்ள ஒரு மாபெரும் மாற்றத்தை பார்க்கணும், ரைட்? ஆமா, அந்த மேக்ரோ டெயில் வின்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். நீங்க சொல்லுங்க, 2014ல இந்தியாவுல இன்டர்நெட் யூஸ் பண்றவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு இருந்துச்சு? அது வெறும் 25.2 கோடியா தான் இருந்துச்சு. ஆனா தரவுகள் என்ன சொல்லுதுன்னா 2025 டிசம்பர்ல அந்த எண்ணிக்கை 102.9 கோடியா உயர்ந்திருக்கு. ஓஹோ, கிட்டத்தட்ட 4 மடங்குக்கும் அதிகமான வளர்ச்சி. ஆமா. இதுல இன்னும் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா ஸ்மார்ட் போன் பயன்பாடு தான். அது எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கு? 2025ல கிராமப்புறங்கள்ல 76%, நகர்ப்புறங்கள்ல 86% ஸ்மார்ட் போன் பயன்பாடு இருக்குன்னு கணிக்கப்பட்டிருக்கு. நிஜமாவா? கிராமங்கள்ல 76%? ஆமா. முந்தியெல்லாம் பங்குச்சந்தை முதலீடுனா மும்பை, டெல்லி மாதிரி பெரும் நகரங்கள்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட உயர் நடுத்தர வர்க்கத்துக்கு மட்டும்தான் சொந்தம்னு ஒரு பிம்பம் இருந்துச்சு. ஆமா. அந்த தடைய தான் இந்த டிஜிட்டல் புரட்சி சுக்குநூறா உடைச்செறிஞ்சிருச்சு. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இது எப்படின்னா, அரசாங்கம் மலிவான டேட்டா, UPI வசதி இதெல்லாம் கொடுத்து நாடெங்கும் பல வழிச்சாலைகளையும் அமைத்து கொடுத்துட்டாங்க. கரெக்ட். அப்படி ஹைவே அமைஞ்ச உடனே ஏஞ்சல் ஒன் அதுல மிக வேகமா செல்ற டிஜிட்டல் கார்களை வாடிக்கையாளர்களுக்கு விட்டுறது போல தோணுது இல்லையா? ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. ஆனா வெறும் காரை மட்டும் அவங்க விக்கல. அந்த காரை ஓட்டுறதுக்கான கையேட்டையும், அதாவது மேனுவலையும் அவங்க தாய்மொழியிலே கொடுத்தாங்க. ஆமா, அந்த வர்னாகுலர் கம்யூனிகேஷன், பிராந்திய மொழிகள்ல தகவல் பரிமாற்றம் பண்றது. அது மட்டும் இல்லாம கேமிஃபிகேஷன் முறைய கொண்டு வந்தாங்க. அதாவது முதலீடு பண்றது ஒரு போரிங்கான விஷயமா இல்லாம சின்ன சின்ன மைல் கற்களா பிரிச்சு ரிவார்டுகளை கொடுத்து ஒரு கேம் விளையாடுற மாதிரி மாத்தினாங்க. ஓ, அதனாலதான் இவங்களுக்கு பெஸ்ட் ஃபின்டெக் ப்ரொவைடர் அட் ஃபியூடெக்ஸ் அவார்ட்ஸ் 2025 விருது கிடைச்சிருக்கா? எக்ஸாக்ட்லி. ஒரு சாதாரண கிராமத்துல இருக்கிற இளைஞனு தன்னோட தாய்மொழியிலேயே நிதி சார்ந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு முதலீடு செய்ய முடியுது அப்படிங்கிறது ஒரு பெரிய உளவியல் மாற்றம். ரைட். இப்போ இந்த டிஜிட்டல் நெடுஞ்சாலை வழியா 3.7 கோடி யூசர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. ஆனா கூட்டத்தை உள்ள கொண்டு வர்றதை விட அவங்க மூலமா எப்படி லாபம் பார்க்கறது அப்படிங்கறதான் பெரிய சவால். கண்டிப்பா. அவங்களோட ரெவென்யூ என்ஜின் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அவங்களோட இன்வெஸ்டர் பிரசன்டேஷனை பார்த்தப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம்? ஆப்ஷன்ஸ் மூலமா மட்டுமே வருது. ஆனா மக்கள் சாதாரணமா பங்குகளை வாங்கி விற்கிற கேஷ் மார்க்கெட்டோட பங்கு வெறும் 7% தானா? ஆமா, நம்பர்களா தான் சொல்லுது. கமாடிட்டிஸ் 6%, பகிர்ந்தளிப்பு அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் 4%, டெபாசிட்டரி 3% அப்படின்னா அந்த லிஸ்ட் போகுது. அப்போ ஒற்றை பிரிவை, அதாவது இந்த F&Oவை மட்டும் இவ்ளோ அதிகமா நம்பி இருக்கிறது ஒரு ஆபத்தான வியூகமா தோணலையா? நாளைக்கே சந்தையில ஒரு பெரிய வீழ்ச்சி வந்தாலோ இல்ல செபி ஏதாவது புது ரூல்ஸ் போட்டாலோ வருமானம் மொத்தமா அடிவாங்குமே. நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்விதான். மேலோட்டமா பார்த்தா இது ஒரு ஆபத்தான ஒற்றை வழிபாதை போலதான் தோணும். பின்ன இல்லையா? ஆனா நீங்க அந்த வருவாய் பகிர்வுல இருக்கிற இன்னொரு மிக முக்கியமான நம்பரை கவனிக்கணும். இது ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா. ஒரு நிமிஷம், எந்த நம்பரை சொல்றீங்க? அந்த வட்டி வருமானம். வட்டி மூலமா அவங்களுக்கு 31% வருவாய் வருது. வெயிட், நிஜமாவா? வட்டி மூலமா 31%? ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்முக்கு எப்படி இவ்ளோ பெரிய வட்டி வருமானம் வரும்? இதுதான் இது பிசினஸ் மாடலோட ஹைலைட்.
F&O ஆதிக்கம் செலுத்தினாலும் சத்தமே இல்லாம இந்த வட்டி மூலமா வர்ற 31% வருவாய் தான் நிறுவனத்தோட லாபத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு டோல்கேட் மாதிரி செயல்படுதுன்னு எனக்கு தோணுது. எப்படி சொல்றீங்க? அதாவது F&O அப்படிங்கிற ஒரு பெரிய ஹைவே இருக்கு. அதுல ட்ரேடர்ஸ் வேகமா வண்டி ஓட்டி ஜெயிக்கிறாங்களா இல்ல விபத்துல சிக்கறாங்களா அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனா ஏஞ்சல் ஒன் அமைதியா அந்த டோல்கேட்ல நின்னு வட்டிங்கிற பேர்ல ஃபீஸ் வசூல் பண்றாங்க, ரைட்? எக்ஸாக்ட்லி. ரொம்ப ஆப்டான ஒப்பீடு. இந்த வட்டி வருமானம் முக்கியமா மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி, அதாவது MTF மூலமா வருது. ஓ, அந்த லிவரேஜ் கொடுப்பாங்களே அதுவா? ஆமா. இப்போ உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்றேன். நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கம்பெனி ஷேர் வாங்க நினைக்கிறீங்க. ஆனா உங்ககிட்ட 25,000 ரூபாய் தான் இருக்கு. ம். மீதி 75,000 ரூபாய ஏஞ்சல் ஒன் உங்களுக்கு கடனா கொடுப்பாங்க. அந்த ஷேர் வித்து நீங்க லாபம் பார்க்குற வரைக்கும் அந்த 75,000க்கு அவங்க ஒரு வட்டி வசூலிப்பாங்க. சந்தை ஏறினாலும் இறங்கினாலும் அந்த வட்டி மீட்டர் ஓடிட்டே இருக்கும். ஆஹா, F&O ட்ரேடிங் கொஞ்சம் குறைஞ்சாலும் இந்த வட்டி ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி செயல்பட்டு கம்பெனியை காப்பாத்துது. அது மட்டும் இல்ல, கஸ்டமர்ஸ் அக்கவுண்ட்ல சும்மா இருக்கிற காசு, அதாவது ஐடல் ஃபண்ட்ஸ் மூலமாவும் வட்டி கிடைக்குது. அதனால இது நேர்த்தியா சமநிலைப்படுத்தப்பட்ட ஒரு வலுவான இயந்திரம். சூப்பர்! இப்போ எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. ஒரு பக்கம் 3.7 கோடி வாடிக்கையாளர்கள், இன்னொரு பக்கம் F&O, அப்புறம் வட்டி மூலமா பெரிய லாபம். ரைட். இப்போ அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு போவோம். இவ்ளோ பணத்தை வச்சுக்கிட்டு அடுத்து அவங்க எங்க முதலீடு பண்றாங்க? ஏன்னா போர்டு மீட்டிங்ல 2 மிகப்பெரிய முதலீடுகளுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. ஆமா, ரெண்டுமே ரொம்ப முக்கியமான துணை நிறுவனங்கள், அதாவது சப்சிடியரிஸ். அதுல முதலாவது ஏஞ்சல் ஃபின்கேப் பிரைவேட் லிமிடெட். இது ஒரு NBFC, அதாவது கடன் வழங்குற நிறுவனம். இதுல 150 கோடி ரூபாய் முதலீடு. கரெக்ட். மார்ச் 31, 2026 நிலவரப்படி இந்த ஏஞ்சல் ஃபின்கேப்போட வருவாய் 57.26 மில்லியன். அதோட நிகர மதிப்பு பாத்தீங்கன்னா 99.54 மில்லியன். ஓஹோ, பெரிய நம்பர்ஸ் தான். அப்புறம் ரெண்டாவது முதலீடு ஏஞ்சல் ஒன் வெல்த் லிமிடெட். அக்டோபர் 2023ல தொடங்கப்பட்ட ஒரு வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஆமா, இதுலயும் ஒரு 150 கோடி ரூபாய் முதலீடு பண்றாங்க. மார்ச் 2026 நிலவரப்படி இதோட வருவாய் 341.49 மில்லியன், நிகர மதிப்பு 2670.22 மில்லியன். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 2 முதலீடுகளுமே ரொக்கமா, அதாவது கேஷா மார்ச் 2027க்குள்ள முடிவடையும்னு சொல்லிருக்காங்க. ஆமா, ரொக்க பரிமாற்றம் தான். ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஏஞ்சல் ஒன் வெறும் ட்ரேடிங் ஆப்பா இல்லாம ஏன் இப்போ கடன் கொடுப்பது, சொத்து மேலாண்மைன்னு தடம் மாறுறாங்க? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இது தடம் மாறுறது கிடையாது. இதுதான் உங்களோட ஃபுல் ஸ்டாக் ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம் ஆகிறதுக்கான மாபெரும் வியூகம். ஃபுல் ஸ்டாக் ஃபின்டெக்கா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஒரு வாடிக்கையாளரோட வாழ்க்கை சுழற்சி, அதாவது கஸ்டமர் லைஃப் சைக்கிளை நீங்க பார்க்கணும். ஒரு 25 வயசு இளைஞர் ஏஞ்சல் ஒன்ல உள்ள வராரு. கொஞ்சம் கொஞ்சமா ட்ரேடிங் பண்றாரு, SIP போடுறாரு. ஒரு 10-15 வருஷத்துல அவரோட போர்ட்ஃபோலியோ 1 கோடி ரூபாயா மாறுதுன்னு வச்சுப்போம். நடக்கிற விஷயம்தான். இப்போ அந்த நபருக்கு வெறும் ட்ரேடிங் ஆப் மட்டும் பத்தாது. அவருக்கு வரி திட்டமிடல், எஸ்டேட் பிளானிங் மாதிரி ஸ்பெஷலான வெல்த் மேனேஜ்மெண்ட் சேவைகள் தேவைப்படும். ஓ, அத நம்ம கொடுக்கலன்னா அவர் வேற பேங்க்குக்கு போயிடுவாரு. எக்ஸாக்ட்லி. அவ்ளோ வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு கஸ்டமரை இழக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த ஏஞ்சல் ஒன் வெல்த். அப்போ அந்த NBFC ஏஞ்சல் ஃபின்கேப்போட லாஜிக் என்ன? அதே கஸ்டமருக்கு நாளைக்கு வீடு கட்டவோ பிசினஸ் பண்ணவோ காசு தேவைப்படலாம். அவரு ஷேர்ஸை விற்க விரும்பல. அப்போ அந்த ஷேர்ஸை அடமானம் வச்சு லோன் கேட்பாரு. ஆமா, லோன் அகெயின்ஸ்ட் ஷேர்ஸ். ஒரு சாதாரண பேங்க்ல போய் கேட்கறத விட ஏஞ்சல் ஒன் கிட்ட கேட்கறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவரோட மொத்த ஃபினான்ஷியல் டேட்டா, ரிஸ்க் ப்ரொஃபைல் எல்லாமே இவங்க கிட்ட தான் இருக்கு. ஆஹா, இப்ப புரியுது. ரொம்ப ஈஸியா லோன் கொடுத்துடலாம். ஆமா, நீங்க முதலீடு பண்ண, சொத்தை நிர்வகிக்க, கடன் வாங்க வேற வேற இடத்துக்கு போக தேவையில்லை. எல்லாமே ஒரே சுற்றுச்சூழல், அதாவது ஒரே இக்கோசிஸ்டம்குள்ள வந்துருது. செம ஸ்ட்ராட்டஜி. ஆனா இங்க ஒரு விஷயம் பார்க்கணும். இவ்ளோ பெரிய முதலீடுகள், 3.7 கோடி கஸ்டமர்ஸ், அவங்களோட டேட்டா இதெல்லாம் நிர்வகிக்க ஒரு வலுவான நிர்வாக கட்டமைப்பு, அதாவது ஒரு ஸ்ட்ராங் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் தேவை இல்லையா? கண்டிப்பா தேவை. செபி, RBI மாதிரி அமைப்புகளோட தொடர் கண்காணிப்பு இருக்கும். அதுக்காக ஏஞ்சல் ஒன் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாப்போம். தனியார் வேலைவாய்ப்பு, அதாவது பிரைவேட் பிளேஸ்மெண்ட் மூலமா NCDs வழியா 50 கோடி நிதி திரட்டி இருக்காங்க.
அப்புறம் FY 2026-27 நிதியாண்டுக்கான உள் தணிக்கையாளர்களா, அதாவது இன்டர்னல் ஆடிட்டர்ஸா KPMG, அதாவது KPMG-யை நியமிச்சிருக்காங்க. அப்புறம் 30th ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஜூன் 12, 2026 அன்னைக்கு வர்ச்சுவலா நடக்க போகுது. ஆமா, இதுல தினேஷ் தக்கார் சேர்மனாவும் முரளிதரன் ராமச்சந்திரன் நான் ரொட்டேஷனல் டைரக்டராவும் இருக்காங்க. இதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, வெறும் 50 கோடி திரட்டினதை விட KPMG மாதிரி ஒரு பிக் 4 தணிக்கை நிறுவனத்தை உள்ள கொண்டு வர்றது நிறுவனத்தோட வெளிப்படைத்தன்மையும் முதிர்ச்சியும் இன்வெஸ்டர்ஸ்க்கு காட்டுற ஒரு பெரிய சிக்னல், ரைட்? 100% கரெக்ட். ஒரு நிறுவனம் பெரிய அளவுல வளரும்போது நம்பிக்கை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை நிர்வகிக்க போறாங்க. ஆமா, சின்ன தப்பு நடந்தாலும் பிராண்ட் நேம் காலியாகிடும். அதனால தான் எங்களோட கணக்கு வழக்குகள் சர்வதேச தரத்துல ரொம்ப வெளிப்படையா இருக்குன்னு செபிக்கும் முதலீட்டாளர்களுக்கும் உணர்த்தவே இந்த மாதிரி ஜாம்பவான்களை உள்ள கொண்டு வராங்க. வலுவான நிதி ஒழுக்கம் அடிப்படை தேவை. சூப்பர். ஒட்டுமொத்த தரவுகளோட சுருக்கத்தை இப்போ பார்த்துருவோம். இந்தியாவோட டிஜிட்டல் வளர்ச்சியை ரொம்ப சரியா பயன்படுத்தி தாய்மொழி அப்புறம் கேமிஃபிகேஷன் மூலமா 3.7 கோடி கஸ்டமர்ஸை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ரைட். அதுக்கப்புறம் F&O மற்றும் வட்டி வருவாய் மூலமா மாபெரும் லாபம் ஈட்டி அதை சும்மா வச்சிருக்காம வெல்த் மேனேஜ்மெண்ட் அப்புறம் லெண்டிங் துறையில தலா 150 கோடி முதலீடு பண்றாங்க. ஆமா, ஒரு ஃபுல் ஸ்டாக் ஃபின்டெக்கா உருவெடுத்திருக்காங்க. இதெல்லாம் தாங்கி பிடிக்க KPMG மாதிரி நிறுவனங்களை உள்ள கொண்டு வந்து கவர்னன்ஸையும் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி, இதுதான் அவங்களோட மாஸ்டர் பிளான். ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. இறுதியா இந்த ஆடியோவை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஏஞ்சல் ஒன் மாதிரி ஃபின்டெக் நிறுவனங்கள் உங்களோட பங்குச்சந்தை முதலீடு மட்டும் பார்க்காம உங்க மொத்த சொத்துக்களையும் நிர்வாகம் செஞ்சு உங்களுக்கு கடனும் வழங்கி இப்படி எல்லாத்தையும் அவங்க கைக்குள்ள கொண்டு வந்தா, ஆமா, அடுத்த 5 அல்லது 10 வருஷங்கள்ல நம்ம தெருமுனையில இருக்கிற பாரம்பரிய வங்கிகளோட நிலைமை என்ன ஆகும் நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. ஓகே, ஃபைனலா ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். பிக் மை ஸ்டாக்ஸ் யூடியூப் நேயர்களின் கவனத்திற்கு இந்த காணொளியில் பகரப்பட்ட தகவல்கள் அனைத்தும் கல்வி மற்றும் தகவல் நோக்கத்திற்காக மட்டுமே. நாங்க செபி பதிவு பெற்ற நிதி ஆய்வாளர்கள், அதாவது ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட்ஸ் கிடையாது. எந்த ஒரு பங்கிலும் முதலீடு செய்வதற்கு முன் உங்கள் பதிவு பெற்ற நிதி ஆலோசகரை கலந்தாலோசிக்கவும் அல்லது உங்கள் சொந்த ஆய்வை மேற்கொள்ளவும். கண்டிப்பா. இந்த விரிவான ஆலோசல் மூலமா ஏஞ்சல் ஒன் நிறுவனத்தோட எதிர்கால வியூகங்கள் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறோம். தேங்க்ஸ் ஃபார் லிஸ்னிங்.